இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பெஸ்ட் ஜாவா ட்ரைனிங் இன் சென்னை. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஜாவா அப்படின்றது பார்த்துடலாம். ஜாவா அப்படின்றது வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாவா யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் வெப்சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒய் ஜாவா இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ரோபோட்ஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட வெர்சாட்டிலிட்டி அண்ட் எக்ஸ்டென்சிவ் லைப்ரரிஸ், இந்த எக்ஸ்டென்சிவ் லைப்ரரிஸ் வச்சு இதை ஸ்பீடா அண்ட் எஃபிஷியன்சியா டெவலப் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்டர்பிரைசஸ் சொல்யூஷன்ஸ்க்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நீங்க ஜாவா கோர்ஸ் ஒரு இன்டர்ன்ஷிப் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட காஷு இன்ஃபோடெக் லிங்க் www.kashuinfotech.com/courses or kashuinfotech.com/internship அப்படின்றதுல போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதுல நம்ம காஷு இன்ஃபோடெக்ல மல்டிபிள் கோர்சஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுறத நீங்க செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜாவாவோட அட்வான்டேஜஸ்லாம் என்னன்றத பார்க்கலாம். ஜாவா ப்ரோக்ராமிங் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் பண்றாங்க. ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட் இதுல இருக்கும். மல்டி த்ரெட்டிங் சப்போர்ட் இருக்கும். ரிச் ஏபிஐ மூலமா இதை நம்ம யூஸ் பண்ணலாம், கிரியேட் பண்ண முடியும். ஆக்டிவ் கம்யூனிட்டியா யூஸ் பண்ணிக்க முடியும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இதுல அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் ஏன் கோர்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் இம்பார்ட்டன்ட் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இதோட கோர் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் பெற முடியும். அண்டர்ஸ்டாண்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க இந்த ஆபீஸ்ல இன்டர்ன்ஷிப் எடுக்கிறீங்கன்னா நீங்க வேற ஒரு ஆபீஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே நீங்க லைவா மானிட்டர் பண்ண முடியும். நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நீங்க மல்டிபிள் ப்ரொஃபஷனல்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். கரியர் பாத் அண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து பிளேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட். அதாவது நம்ம கம்பெனில பிளேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட லிஸ்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி பிளேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸோட நேம், அவங்க என்ன ரோல்ல பிளேஸ் ஆகியிருக்காங்க, எந்த இயர், அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு www.kashu.com/placedsstudents அப்படின்றதுல போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலா உங்களால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஜாவால யூஸ் பண்ற டூல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஜாவால ஃப்ரேம் ஒர்க் எதை யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்றாங்க. இது மூலமா ஒரு ஜாவா அப்ளிகேஷன் வந்து குரோம் ஃப்ரேம் ஒர்க் மூலமா இதை ரன் பண்ண முடியும். சிம்பிளிஃபை செட்டப் அண்ட் டிஃபால்ட் செட்டிங்ஸ் மூலமா இதை வச்சு இது பண்ண முடியும். ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து டைரக்ட் எக்ஸிகியூஷன் வித்தவுட் எக்ஸ்டர்னல் சர்வர்ஸ் எனேபிள் பண்ணுது. அப்புறம் டிபெண்டன்சிஸ் ஃபார் ஃபங்க்ஷனாலிட்டியை இதை ரன் பண்ணுது. ப்ரொவைட் ப்ரொடக்ஷன் ரெடி மானிட்டரிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடி மானிட்டரிங் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்ச ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களால மானிட்டரிங்காக யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம காஷு இன்ஃபோடெக்கோட சிஇஓ அண்ட் ஓனரான மிஸ்டர் வெங்கடேசன் பிரபு பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். சார் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல் அப்படின்ற அவார்டு மைக்ரோசாஃப்டால கொடுக்கப்படுற அவார்டை கண்டினியூஸா 10 இயர் வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாம 230+ டெக்னாலஜி 110P சர்டிபிகேஷன் HR மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் IIM கோழிக்கோட் அப்படின்றதுல படிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட், தமிழ்நாடு புக் ஆஃப் ரெக்கார்ட், ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட், 5 வேர்ல்ட் ரெக்கார்ட், அதே மாதிரி மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் வந்து சார் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மல்டிபிள் இன்டர்நேஷனல் அவார்டுமே வந்து சார் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட கோர்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மோட்லயும் வந்து நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. எந்த டெக்னாலஜி, எந்த விதமான ப்ராஜெக்ட் அண்ட் மினி ப்ராஜெக்டுக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுல இருக்கிற என்கொயரி இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கால் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க. நீங்க நேரா கூட வந்து செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.